எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் குறித்து ஒரு பாட்டி ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இது மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மொத்த தமிழகமே அதிர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்க, எதனால் மொத்த தமிழகமே அதிர்ந்து போயிருக்குது, இப்படி அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம இரண்டாவது தெரிந்து கொள்ள போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் குறித்து மேலும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கடைசியாக என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகியிருக்கு. தளபதி விஜய் அவர்களும் விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் மீண்டும் சேருவார்களா இல்லையாங்கிற விஷயமும் தற்போது வெளியாகி இருக்குது. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் பற்றி தான் நம்முடைய மொத்த தமிழகமுமே இப்போ பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சரி, ஆனால் இப்போ என்னப்பா ரீசெண்டாக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குதுன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாரா அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது. அது எந்த அளவுக்கு பரபரப்பு அப்படின்னா, திமுக வட்டாரத்தில் இருக்கிற திமுக முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏ, அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாள் தளபதி விஜய் அவர்களுக்கு சமூக வலைத்தளங்களில் ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாருமே அவர் என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுடைய பேச்சை எல்லாம் கேட்கும்போது, ஒருவேளை அவங்கெல்லாம் இத்தனை நாள் திமுகவுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சிக்குள்ள ஏதோ ஒரு பங்கு வகிக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் வரல, தனித்து தான் போட்டியிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சதவீத வாக்கு தளபதி விஜய்க்கும், 1% வாக்கு ஏடிஎம்கேக்கும் பிரிஞ்சிடும். அதாவது டிஎம்கேவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிடும். மீண்டும் டிஎம்கேவே ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உச்சகட்டமாக இருக்குங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியும் அரசியல் வாழ்க்கையும் இல்லாமையே போயிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை எந்த ஒரு மேடையும் போட விட மாட்டேங்கிறாங்க, அவருக்குன்னு ஒரு கூட்டம் கூட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துலேயும் அவருக்கு இத்தனை முட்டுக்கட்டை போட்டுட்ருக்குறாங்க. மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் தளபதி விஜய் அவர்களை ஒன்றுமே பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட அவங்களுக்கு பல வகையில் தெரியும். அதனால் தளபதி விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் தற்போது இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இது பரவிட்டுருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எதனால் இந்த டைவர்ஸை அப்ளை பண்ணணும்? கரெக்டாக எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் சதி இருக்கிறது அப்படிங்கிறது ஊரறிந்த உலகறிந்த விஷயம் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவை கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது இதை பற்றி மக்கள் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவராங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இரண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை சங்கீதா மேம் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படிங்க, எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டீங்க, இப்போ எல்லாருமே தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. டிஎம்கேவோட பண்ணுற தப்பியோ இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற இப்போ எத்தனையோ பெண்களை கொலை பண்ணுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை பற்றி இப்போ யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. போலீஸோடைய இயலாமையை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. தளபதி விஜய் அவருடைய குடும்பத்து நாயத்தை பற்றி இப்போ உலகமே பேசிகிட்டு இருக்குது. எல்லாருமே இங்கே டைவர்ட் ஆகிட்டாங்க. அப்போ இதுக்கு முழுக்க அரசியல் சதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க தானே அப்படின்னு மக்கள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான பாட்டி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. பாட்டி கொடுத்த பேட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா குறித்தும் தளபதி விஜய் அவர்கள் குறித்தும் இவங்களுடைய டைவர்ஸ் நாயத்தை குறித்தும் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கப்பா அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை வருமா. ஆனால் அது எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு கணவர் பண்ணுற விஷயங்கள்லாம் சமாளிச்சுக்கிட்டு போகிறவதான மனைவி. அட்லீஸ்ட் அந்த ஒரு கணவருக்கு வந்து எந்த ஒரு இடையூறாகவும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்துடக்கூடாது. இல்லை அவங்க கணவர் இவங்க வந்து நிறைய குடும்ப வாழ்க்கையை மிக பெருமளவுக்கு நல்லதாக போகிறதுக்கு மனைவி வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாது, அனுசரித்து போகணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த கணவர் மிக பெருமளவுக்கு லட்சியத்தை நோக்கி வச்சிருக்கிறவர், இப்போ நிறைய பேரை சந்திக்கிறவர்களோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி பெண்கள் வரது இயல்பு தான். இவங்க தான் திருத்தி அவங்க கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது இப்படி டைவர்ஸ் அப்ளை பண்ணி தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி அவருடைய வாழ்க்கையவே ஒரு கேள்விக்குறியாக்கி இந்த ஒரு சமுதாயத்தில் அவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? இது முழுக்க முழுக்க தவறான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் பண்ணது தான் தவறான விஷயம். ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது வந்து ஒரு அரசியல் சதியாக இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும். அரசியல் சதியாக இல்லாமல் இருந்தால் அதுவுமே சங்கீதா பண்ணது தப்பு. அரசியல் சதியாக இது இருந்துச்சுன்னா அரசியலுடைய பின்புலத்தில் தான் சங்கீதா அவர்கள் இதை பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா இதை விட உலகத்தில் மோசமான விஷயம் சங்கீதா அவர்கள் பண்ணவே முடியாது. இதை பண்ண அந்த பெண் வந்து வேறு என்னத்தான் பண்ண மாட்டாங்க, வேறு எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் தளபதி விஜய் அவர்கள் அந்த பொண்ணை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. அவங்க வந்து ரொம்ப சரியான விஷயத்தை தான் என் பேர மாதிரி இருக்கிறான் தளபதி விஜய் அவர்கள், அவர் பண்ண விஷயந்தான் ரொம்பவே நல்ல விஷயம்னு அந்த ஒரு குறிப்பிட்ட பாட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோ பற்றின நேயர்களே மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்குது. இந்த ஒரு வீடியோவை பார்த்த மக்கள் என்ன சொல்லிட்டுருக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னும் அந்த காலத்தில் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த காலத்து பெண்கள் வந்து எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த காலம் அது கிடையாது. இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக நாங்கள் வந்து ஸ்டாண்ட் ஆகிட்டோம், நாங்கள் ஏன் இன்னும் கணவருக்கு பொறுத்து போகணும், நாங்கள் ஏன் இன்னும் கணவருக்கு அனுசரித்து போகணும், நாங்கள் தான் டானு, நாங்கள் தான் கிங்கு, நாங்கள் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும், நாங்கள் வச்சது தான் ரூல்ஸு, நாங்கள் வச்சது தான் சட்டம்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தப்பு பண்ணாலும் தப்பு கிடையாது, ஆண்கள் தப்பு பண்ணுறாங்கல்ல, அப்போ நாங்கள் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஆண்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதும். இன்னொரு தரப்பினர் வந்து எல்லாமே 50-50, அது வந்து சம்பாதித்துலேயும் சரி, தப்புலேயும் சரி, சரியிலையும் சரி 50-50 அப்படின்னு சில பேரும். இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் 50-50 சொல்கிறீங்க, ஆனால் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் முழுக்க வந்து மாறிடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற காசை உங்கள்கிட்டயே வச்சுக்கிறீங்க, ஆனால் ஆண்கள் சம்பாதிக்கிற காசில் மட்டும் அந்த 50-50 எப்படி கேட்குறீங்க? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் சண்டையாக வந்து சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேயர்களே? நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். தளபதி விஜய் மேலே தப்பு இருக்குதா, சங்கீதா மேம் மேலே தப்பு இருக்கா, இல்லை தளபதி விஜயும் திஷாவும் சேர்ந்தால் சூப்பராக இருக்குதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.